பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துறோம் பிதாவே. முதலிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை வேலைக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பெயர் வராங்க ஆசிரியமா ஜெபிக்கிறேன்ப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னீர் ஐயா. கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை போல ஒவ்வொரு நாள் நாங்களும் வாங்கத்தக்கதான கிருபையை தாங்க. அதிக பிள்ளைகளை கூட்டி தாருங்க. இந்த கிராமத்தை எங்களுக்கு தாருங்க. மீதியான வேலை முடிந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. நல்லா உட்காரு தம்பி. சரி, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பாட்டு சொல்லி தருவேன். அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியா இருந்தாதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கேட்கலாம் தருவோம். சரியா? அமைதியா ஓகேவா? சரி. ஒரு ஊர்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். ஒரு ஊர்ல ஒரு ஊழியக்காரர் நல்ல ஆண்டோடைய ஊழியக்காரரா செய்து கொண்டே வந்தாராம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஏசப்பா பத்தி சொல்லி வந்துகிட்டே இருந்தாங்க. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை ஊழியக்காரனா நல்ல ஊழியக்காரா நிறைய கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு 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 நாம் வெற்றியை காட்ட வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அவருடைய வாழ்க்கையில ஒரு நோய் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன வந்தது? நோய். நிறைய இடத்துக்கு போனாரு. ஆனா அது குணமே ஆகல. அது ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. ரொம்ப பெண்ணாயிட்டாரு. ஆளே சோர்ந்து போயிட்டாரு. ஏசப்பாட்ட கேட்டாங்களா? ஏசப்பாட்ட கேட்டாங்க, ஏசப்பா எனக்கு இந்த நோயை குணமாக்குங்க. ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இந்த நோயை. நம்மளுக்கு எப்போல்ல நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஏசப்பாட்ட நம்ம முதல் சொல்லணும். கண்டிப்பா அவர் தீர்ப்பார். கண்டிப்பாக அவர் தீர்ப்பார். அவர் கேட்டாரு, ஏசப்பா எனக்கு இந்த நோயெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். நான் உன்னை நிச்சயமாகவே குணமாக்குவேன். என்னவாக? நான் உன்னை நிச்சயமாகவே குணமாக்குவேன் சொன்னாங்க. இந்த சத்தம் அவருடைய காதுல நின்று கொண்டே இருந்தது. கொஞ்ச நாள் ஆச்சு, சில நாள் ஆனது. ஆனா அவருக்கு நோய் குணமாகவே இல்ல. உடனே அவர் மனசுல நினைச்சாரு, என்ன ஆண்டவரே எனக்கு இந்த நோய் போகவே இல்லையே. ஒரு நாள் வீட்டுல பெட்ல மூடிப்படி படுத்துட்டே கிடந்தாரு. அவரால் எழும்ப முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, ரெஸ்ட் ரூம் போக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடனே திரும்ப ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர் எனக்கு நீங்க சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறவே இல்லையே, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் முறுமுறுத்து கொண்டே இருந்தார். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையை நினைக்கணுமா? எதை நினைக்கணும்? நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா இயேசுவின் கிருபை. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். கவனி. எங்க பையன் 2வது பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். எங்க படிச்சுட்டு இருக்கான்? படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா, நீ நைட்டு அழிச்சு எங்கடா நிக்கிறா அப்படின்னு கேட்டான். சொன்னா, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆஸ்பத்திரியில் நிக்கிறோம்ப்பா அப்படின்னாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டோம். உடனே அவங்களுடைய ஆசிரியர் ப்ரொஃபஸர் காலையில அப்படி பைக்ல வரும்பொழுது பைக்குக்கு இடையில ஓட்டி வரும்போது இடையில நாய் விழுந்துச்சு. குறுக்கு என்ன விழுந்துட்டு? நாய் விழுந்த உடனே அப்படியே அந்த பைக் சரிஞ்சு அப்படியே அவர் கீழே விழுந்து அவர் மண்டை கல்லுல அடிபட்டு அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். ஸ்பாட்டு 50 வயசு இருக்கணும். உடனே அவர் என்ன செஞ்ச உயிர் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அப்போ மனுஷன் இன்னைக்கு நல்லா இருப்பான். ஆனா நாளைக்கு என்ன செஞ்சிடறான்? இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யறாங்க? ஆனா தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? நடக்க ஜீவனை கொடுத்திருக்கிறார். இல்ல சாப்பிடுறதுக்கு நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார். உணவு கொடுத்திருக்கிறார். உடை கொடுத்திருக்கிறார். இதை நினைச்சு அவர் நன்றி சொன்னார். இதை நினைச்சு என்ன செஞ்சாரா? அவர் நன்றி சொன்னாரா? நன்றி சொல்ல 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 திடீர்னு தண்ணி கொண்டாமா அப்படின்னு கேட்டு தண்ணி நிறைய குடிச்சாராம். அன்னைக்கு எப்பவுமே தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி நிறைய என்ன செஞ்சாரா? குடிச்சாராம். அதனால ஏசப்பாக்கு, ஏசப்பா இன்னைக்கு நான் நல்ல தண்ணி குடிச்சேன் ஏசப்பா, உமக்கு நன்றின்னு சொன்னாராம். ஏமா சாப்பாடு கொண்டு வா அப்படின்னாங்களாம். எப்பவுமே சாப்பிட முடியாதவர் அன்னைக்கு 2 இட்லி 3 இட்லி 4 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாராம். அல்லேலூயா.
சாப்பிட ஆரம்பித்தார், எழுப்பி உட்கார ஆரம்பித்தார். அதற்கு ஏசப்பாக்கு நன்றி ஆண்டவரே சொன்னார். நடக்க ஆரம்பித்தார். அப்படி ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்க்கையில வளர்ச்சி காணப்பட்டது. ஒரு வியாதியிலிருந்து ஒரு வளர்ச்சி இருந்து விடுதலை காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா தோத்திரம் சொன்னாராம். இப்ப முழு சுகமாகி விட்டார். அல்லேலூயா. திரும்பவும் ஏசப்பாவுடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ சில நேரங்கள் தாமதமாகலாம். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சொல்லு பாப்போம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சொல்லு பாப்போம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இப்ப நம்ம என்ன காலத்துல வந்திருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் காலத்துல வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் நம்ம எப்ப கொண்டாடுறோம்? ஏசப்பா பேர உங்க வீட்ல எல்லாம் ஸ்டார் போடுவாங்களா? போடுவாங்களா இல்லையா? போட மாட்டீங்க. ரொம்ப நீங்க போட மாட்டீங்க. ஆனால் இந்த நட்சத்திரம் எதை காட்டுறதுன்னா ஏசப்பா பிறந்த இடத்தை காட்டு. சாஸ்திரிகள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஏசப்பா பிறந்த அந்த குடிசை அந்த மாட்டு காட்டுவதற்காக அப்படியே வானத்திலிருந்து அப்படியே காட்டி வந்தது. அதை பார்த்து இந்த சாஸ்திரிகள் செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு மாட்டு தொழுவது ஏசப்பா பிறந்த அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ள வந்தாங்க. இப்ப நட்சத்திரம் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா வழிகாட்டி. இயேசுபாலனுடைய ஒருவேளை நட்சத்திரம் நம்முடைய ஒரு நட்சத்திரம் போன்று இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படியா இருக்கிறார்? வழிகாட்டியாக இருக்கிறார். இயேசுப்பா பிறந்து இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்திய முதல்ல மேய்ப்பர்களுக்கு தூதன் அறிவிச்சானாம். மேய்ப்பர் யாரு? மேய்ப்பர் வெரி குட். ஆடு மேய்க்கிறவங்க. அவங்களுடைய காடுகள்ல மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அது இதே மாதிரி டிசம்பர் மாதம் தான் ரொம்ப குளிரா இருந்தது. குளிருக்குள்ள நடுங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கொஞ்சம் பேர் அப்படியே அந்த காட்டுல இருந்தாங்க. அந்த நேரம் திடீர்னு வானத்திலிருந்து தூதர்கள் தோன்றினார்கள். யார் தோன்றினா? தூதர்கள் ரொம்ப அழகா பிரைட்டா இருக்காங்களா. அவங்க சுத்தி மகிமை பிரகாசம். உடனே அவங்க இவங்களை பார்த்து சொன்னாங்களா, மேய்ப்பரை பார்த்து சொன்னாங்களா, பயப்படாதிருங்கள். என்ன சொன்னாங்களா? பயப்படாதிருங்கள். இன்று சொல்லு, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த தூதன் பார்த்து மேய்ப்பன்னு சொன்னாங்களாம். பயப்படாதீர்கள். என்ன சொன்னாங்களா? பயப்படாதீர்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சொல்றீங்க. 2 இடம் சொல்லுவேன். இப்ப திரும்ப நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று ஓகேவா? சொல்லு பாப்பா. ஒர்க்கா சொல்றேன். ஓகேவா? நீங்க சொல்ல போறீங்க. இன்று என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சொல்லு பாப்பா. சொல்லு பாப்பா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். Very good.
இன்று சொல்லு. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது சொல்ல போறீங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். யார் சொல்லுவா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சொல்லு. மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். வெரி குட், வெரி குட். மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். 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 வெரி குட். மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். வெரி குட். இவ சொல்லுவா. மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். வெரி குட், வெரி குட். ஏசு நல்ல பிதாவே. யார் சொல்லுவா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். மகிழ்ச்சி நல்ல அவசரம். வெரி குட். வெரி குட், வெரி குட். மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். இத பத்தி சொல்லு. சரி, இப்போ ஒரு பாட்டு படிக்கலாம். அக்காவுக்கு பாடி போறா. அடுத்து அப்படியே ஆக்ஷன் போட்டு பாருங்க. 1 2 3 4. ஒரு ஆட்டுக்கு